திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டிற்குள் புகுந்து டிவியை திருட முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்களை பிடித்து சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மணியார்குப்பம் பகுதியில் சாலை ஓரமாக பன்னீர்செல்வம் என்பவரது வீடு அமைந்துள்ளது. அப்பகுதியில் வெகு நேரமாக சுற்றி கொண்டிருந்த வடமாநில இளைஞர் ஒருவர் அங்கிருந்த வீடுகளை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார். வழியாக சென்ற பெண்களை குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தவர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளையும் உற்று நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர் திடீரென பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்குள் புகுந்துள்ளார். உள்ளே புகுந்தவர் எதை திருடுவது என்பது புரியாமல் அங்கிருந்த டிவியை தூக்க முயற்சித்துள்ளார். அதை கண்ட பன்னீர்செல்வம் வேட்டியை எடுத்து மடித்து கட்டி எழுந்து வந்து அந்த இளைஞரை பிடித்து சரமாரியாக அடித்து வெடுவெடுவென துவைத்தெடுத்தார். பதிலுக்கு அந்த இளைஞரும் தாவி பன்னீர்செல்வத்தை குரங்கு போல தாக்கியுள்ளார். உடனடியாக சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்துவிட்டனர். வடமாநில இளைஞரை மடக்கி பிடித்த அவர்கள் அங்கிருந்த மரத்தில் கட்டி வைத்து உரி என பட்டையை உரித்தது போல் உரித்துள்ளனர். பின்னர் இது குறித்து உமராபாத் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தவர்களிடம் ஒப்படைத்தனர். காலில் படுகாயமடைந்த அந்த இளைஞரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக அவரை ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அந்த இளைஞருக்கு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த இளைஞரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்தபோது சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பது போல தெரிய வந்தது. எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் சொந்த ஊருக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சொந்த ஊரில் வேலை வாய்ப்பில்லாமல் தமிழகத்திற்கு வரும் வட மாநில இளைஞர்களில் ஒரு சிலர் வருமானமின்றியும் தங்குவதற்கு இடமின்றியும் சுற்றி வரும் சூழலில் மனம் பிறழ்ந்து இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுவது ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இதனால் அவர்கள் மீது வழக்கு பதியாமல் போலீசார் அறிவுரை வழங்கி சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கின்றனர்.